ஒரு வேலைய செஞ்சு முடிக்கிறதுக்காக ஒத்த கால்ல நிப்பாங்கன்னு கேள்விப்பட்டுருக்கோம். இவன் வேலைய செஞ்சு முடிக்கிறதுக்கு எப்படி நிற்கிறான்னு பார்த்தீங்களா? நேத்து ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து பீச்சுக்கு போகணும்னு அடம் பிடிச்சுட்டே இருந்தான். அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னானா, சரி நான் ஈவினிங் வந்ததும் உங்கள கூட்டிட்டு போறேன், ரெடியா இருங்கன்னு சொன்னாரு. அந்த பீச் ஓரங்கள்ல கடைகள் இருக்கும். அந்த கடைகள்ல விக்கிற பண்டங்கள பார்த்து கேட்டுட்டே இருப்பானுங்க. அது வாங்கி குடுத்தாலும் ஒழுங்கா சாப்பிடவே மாட்டாங்க. நமக்கு அது சரிப்பட்டும் வராது. அதனால வீட்ல இருந்தே ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போயிருவேன். நேத்து ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு. அத தான் வேக வச்சு எடுத்துட்டு போனேன். இன்னைக்கு காலையில நியூஸ் பார்த்ததுமே மனசு ரொம்ப உடைஞ்சிருச்சுங்க. அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு போன ஃப்ளைட்டு வெடிச்சு சிதறி அதில் ஒரு பாகம் போய் அப்படியே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் விழுந்து அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கும் என்னாச்சுன்னு தெரியல. அந்த ஃப்ளைட்டில் பயணம் பண்ண அந்த பேசஞ்சர்களில் ஒருத்தவங்க மட்டும்தான் தப்பிச்சிருக்காங்களாம். மற்ற எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. உண்மையாகவே இதை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. எவ்வளோ கனவுகளோடையும் எவ்வளோ ஆசைகளோடையும் அந்த ஃப்ளைட்டில் பயணித்து போயிருப்பாங்க. நமக்கே இவ்வளோ மன வருத்தத்தை கொடுக்குதே. அவங்க குடும்பத்தோட மனநிலையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அவங்க குடும்பத்துக்காக எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம். இறந்து போன எல்லாரோட ஆத்மாவும் சாந்தி அடையட்டும்னு வேண்டிக்கிடுவாங்க. ஸோ ஒரு நிரந்தரமே இல்லாத வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியவே இல்லை. இப்போ வாழ்கிற வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறத வச்சு வாழ ஆரம்பிப்போம். ஸோ முன்னாடியெல்லாம் நான் அப்படி இருக்கவே மாட்டேன். நிறைய விஷயங்களுக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ ஒரு சில நாட்களாக எதை பற்றியுமே நான் ஃபீல் பண்ணுறதே இல்லை. இருக்கிற ஒரு வாழ்க்கையை இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழ்வோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி மாற ட்ரை பண்ணுங்கள். எதுக்கும் வருத்தப்படாது.